மனிதன் பூமியில் இதுவரைக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் ப்ளஸ் அதிக செலவு பண்ணியும் விண்வெளிக்கு ஒரு பொருளை அனுப்பியிருக்கான் அப்படின்னா அது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொலைநோக்கி தான். இந்த தொலைநோக்கியில் இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும், அந்த தொலைநோக்கியை உருவாக்கப்பட்ட நோக்கமாக இருக்கட்டும், அது இதுவரைக்கும் பண்ணப்பட்ட சாதனைகள் என்னெல்லாம் இருக்குது இந்த விண்வெளியில் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. ஸ்பேஸ் டெலஸ்கோப் சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடான இந்த வீடியோவில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பற்றி தான் முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிட்ட பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு அந்த பேரை சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இது அமெரிக்கா உருவாக்குனாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா தான் இதை உருவாக்கி இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம மனசுக்கு வரும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா மட்டுமே இதை உருவாக்கலை. 3 நாட்டோடைய ஸ்பேஸ் ஏஜென்சியோட கூட்டு தயாரிப்பின் திட்டத்தின் கீழே தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா, அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த 3 நாட்டோடைய ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உருவான வரலாறுல 1996லேயே இப்படி ஒரு டெலஸ்கோப் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுகளோ பல நாட்டு சயின்டிஸ்ட்டுகளோ ஒரு எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியில் அனுப்பப்பட்ட ஒரு டெலஸ்கோப்பாக கருதப்பட்ட பல சாதனைகளை புரிஞ்ச ஒரு தொலைநோக்கி தான் ஹபிள் டெலஸ்கோப். இந்த ஹபிள் டெலஸ்கோப் விண்வெளியில் பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல விஷயங்களை நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின புரிதலை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. நிறைய எக்ஸோ பிளானட்டுகளை கூட இந்த ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஹபிள் டெலஸ்கோப்பை விட ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலஸ்கோப்பை நம்ம உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்படி வர ஆரம்பித்த அந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கி இதை விட பெஸ்ட்டாக உருவாக்கணும், ரொம்ப அடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பித்து அதுக்கான யோசனைகளை அவங்க ஒரு திட்டமாக வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டத்துக்கும் அந்த டெலஸ்கோப்புக்கும் அவங்க ஆரம்பத்தில் வச்ச பேர் அப்படிங்கிறது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த பேர் இப்போ இருக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க வச்சதே நம்ம ஹபிளை விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலஸ்கோப்பை தான் ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறோம், ஸோ அதே பெயரையே நம்ம வச்சுருவோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்லேயே அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு NGST அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2002ல் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலஸ்கோப்புக்கு பேர் அப்படிங்கிறது மாற்றப்பட்டுச்சு. அது ஏன் ஜேம்ஸ் வெப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலஸ்கோப் பேர் வச்சாங்கன்னா 1961லேருந்து 1968 வரைக்கும் அப்போலோ மிஷனில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து அதை வெற்றிகரமாக செய்ய வச்ச ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு நாசாவுடைய முக்கிய நிர்வாகி. அப்படிப்பட்ட அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த டெலஸ்கோப்புக்கு ஜேம்ஸ் வெப் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொலைநோக்கிக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த பெயர் 2002ல் வச்சிருந்தாலும் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்க தொடங்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது 2004 தான், 2 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன இருக்குது, அது எதுக்கு பயன்படுது, இது எப்படி விண்வெளியில் செயல்படுது, நாசா இந்த டெலஸ்கோப்பை உருவாக்குறதுக்கு எவ்வளோ மொத்தமாக செலவு பண்ணாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் முழுக்க டீட்டெயிலாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. டெலஸ்கோப்போடைய வடிவமைப்பில் மொத்தம் அந்த டெலஸ்கோப்போடைய உயரம் அப்படிங்கிறது தரையில் இருந்து மொத்தமாக அதோடைய ஹைட் அப்படிங்கிறது 8 மீட்டர். மொத்த டெலஸ்கோப்போடைய அகலம் அப்படிங்கிறது 21.3 மீட்டர். அந்த சன்ஷீல்டோடு சேர்த்து தான் இந்த அகலத்தையும் நான் சொல்கிறேன். பிரைமரி மிரருடைய விட்டம் அப்படிங்கிறது 6.5 மீட்டர். சன்ஷீல்டோடைய மொத்த அகலம் அப்படிங்கிறது 22 × 12 மீட்டர் கொண்டது. மொத்த டெலஸ்கோப்போடைய எடை அப்படிங்கிறது 6200 கிலோ, அதாவது 6.2 டன் எடை கொண்டது தான் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய எடையாக இருக்குது. இந்த டெலஸ்கோப்பை பார்த்த உடனே நம்ம கண்களுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் தான். இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் மொத்தமாக 3 வகையான கண்ணாடிகள் இருக்குது. அதில் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிகிறது அந்த பிரைமரி மிரர்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கண்ணாடி, அதுக்கப்புறம் செகண்டரி மிரர்னு சொல்லப்படக்கூடிய 2வது கண்ணாடியும் 3ஆம் நிலை கண்ணாடின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 வகையான கண்ணாடிகள் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்குது. இப்போ இதில் அந்த மெயின் கண்ணாடியாக இருக்கக்கூடிய அந்த பிரைமரி மிரர்
அப்படிங்கிறது நம்ம கண்களுக்கு அந்த எக்ஸகன் ஷேப்பில் ஒரு தேன்கூடு இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குல்ல, அது எதுக்கு இந்த மாதிரி எக்ஸகன் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த எக்ஸகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரைமரி மிரரில் மொத்தமாக 18 செக்மெண்ட்டுகள் கொண்ட தனித்தனி கண்ணாடிகள் இருக்குது. செகண்டரி மிரரில் ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் நிலை கண்ணாடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணாடி நம்ம கண்களுக்கு பார்க்குற மாதிரி வெளியெல்லாம் அவங்க பொருத்தலை. இதை அந்த ஆப்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ளே அந்த 3ஆம் நிலை கண்ணாடியை சயின்டிஸ்ட்டுங்க பொருத்தி வச்சுருக்காங்க. இதில் 18 செக்மெண்ட்டுகள் கொண்ட அந்த பிரைமரி மிரரில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஏதோ கோல்டு மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி தோணலாம். பட் உண்மையிலேயே அது தங்கம் தான். தங்கத்தில் எப்படிடா கண்ணாடி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தங்கத்தில் கண்ணாடி செய்ய முடியாது, ஆனால் தங்க பூச்சு பூச முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மிரர் ஃபுல்லாகவே 100 நேனோமீட்டர் திக்னஸ் அளவுக்கு தங்கப்பூச்சு அப்படிங்கிறது பூசப்பட்டிருக்கு. இப்படி தங்கப்பூச்சு பூசப்படுறதுக்கான முக்கிய காரணம் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ஒளிகளை இந்த தங்க பூசப்பட்ட இந்த கண்ணாடிகளால் ஈஸியாக பிரதிபலிக்க முடியும். ஸோ பிரதிபலித்து அது மூலமாக நிறைய டேட்டாஸ்களை சேகரிக்க முடியும். அதனால தான் இந்த கண்ணாடிகளில் அந்த கோல்டு கோட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கண்ணாடி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக இனிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இன்ஃப்ராரெட் ஒளி அப்படிங்கிறது இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போடைய பிரைமரி மிரரில் வந்து படுத்துன்னு வச்சுப்போம். அப்படி படக்கூடிய அந்த ஒளி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இப்படி பிரைமரி மிரர் கேப்சர் செஞ்சு பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒளி அப்படிங்கிறது செகண்டரி மிரரான அந்த டெலஸ்கோப்போடைய முன்பகுதியில் ஒரு ட்ரைபாடில் பொருத்தப்பட்டிருக்க அந்த கண்ணாடிக்கு போகும். அந்த கண்ணாடி பிரைமரி மிரரில் மையப்பகுதியை நோக்கி திரும்ப அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அது ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளுக்கு அந்த ஒளி போய் 3ஆம் நிலை கண்ணாடிகள் மூலமாக அந்த புகைப்படம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிளரிங்கும் இல்லாமல் தெளிவான அளவுக்கு இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அப்படி சேகரிக்கப்பட்ட டேட்டாஸ்கள் எல்லாமே பூமிக்கு அந்த கிரவுண்ட் பேஸ் சென்டருக்கு அனுப்பப்படும். அந்த கிரவுண்ட் பேஸ் சென்டரில் இருக்கக்கூடியவங்க அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸிங் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டாக அவங்க எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் விண்வெளியில் இந்த மிரர் மூலமாக பல டேட்டாஸ்கள் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை பற்றின பல விடைகளுக்கு விடை தேடி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடவே இந்த மாதிரியான கோல்டு கோட்டிங் கொடுக்கறது மூலமாக அந்த இன்ஃப்ராரெட் ஒளிகள் அப்படிங்கிறது ஈஸியாக பிரதிபலிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தாண்டி ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகளாக இருக்கட்டும், பிளானட்ஸ்களாக இருக்கட்டும், இல்லை பிளானட்ரி நெபுலாக்களாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் அதோட ஒளி ரொம்ப மங்கலாக இருந்தாலும் கூட இந்த பிரைமரி மிரரில் ஈஸியாக கேப்சர் ஆகக்கூடிய வகையில் இந்த கோல்டு கோட்டிங் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோடைய ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை கூட டேட்டாஸ்களாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுவரைக்கும் நம்மளுடைய அப்சர்வபிள் யூனிவர்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட கேலக்சிகளே மிக பழமையான ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சதும் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். அந்த கேலக்சி உருவாகி எவ்வளோ வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்கன்னா 13.4 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி. இப்படி நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல மர்மங்களுக்கு விடை தேடும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிக் பேங்குக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன, பிளாக் ஹோல் சம்பந்தமான மர்மங்களை தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிளானட் எப்படி உருவாகுது, ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது, விண்கற்கள், இப்படி பல விஷயங்களை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய திறனா இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு கோட்டிங் அப்படிங்கிறது பயனுள்ளதாக அமையுது. இதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா NIR கேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியர் இன்ஃப்ராரெட் கேமரா அப்படிங்கிற அந்த கருவி தான். 0.6 5 மைக்ரோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ஒளிகளை இதால் சேகரிக்க முடியும். இப்படி சேகரித்து இது எடுக்கக்கூடிய அந்த இமேஜ்கள் அப்படிங்கிறது ஒரு கேலக்சியை பற்றின ஒரு தகவலை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு பிளானட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறதையும், இந்த யூனிவர்ஸோடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சம்பந்தமான புகைப்படம் எடுப்பதற்கும் இந்த NIR கேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியர் இன்ஃப்ராரெட் கேமரா கருவி பயன்படுது. செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கருவி. இந்த கருவியும் 0.6 5 மைக்ரோமீட்டர்ஸ் அளவுள்ள ஒளிகளை இதால் சேகரித்து கெமிக்கல் காம்போசிஷன்ஸை பகுப்பாய்வு செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேலக்சியாக இருக்கட்டும், ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸோ பிளானட்டாக இருக்கும், அதோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிருக்கு. அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் MIRI அப்படின்னு சொல்லப்படுற மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த கருவி 5 முதல் 28 மைக்ரோமீட்டர்ஸ் அளவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ஒளிகளை இந்த கருவியால் சேகரிக்க முடியும். இது மூலமாக ரொம்ப டஸ்டாக இருக்கக்கூடிய மங்கலான இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை இதால்
தெளிவாக ஆய்வு பண்ணி அதை டேட்டாஸாக பூமிக்கு அனுப்பி வைக்க முடியும். அதாவது ஒரு நட்சத்திரம் உருவாக்கக்கூடிய சமயத்தில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் க்ளவுடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்ட்ராய்டாக இருக்கட்டும், ஒரு பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் மாதிரியான க்ளவுட் அமைப்பாக இருக்கட்டும், கேலக்சியோடைய அந்த கொலாஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை ஆய்வு பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி எல்லா சம்பந்தமான விஷயங்களையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக பகுப்பாய்வு செஞ்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ள ஒரு கருவியாக இது இருக்குது. இதுக்கப்புறம் 2 முக்கியமான கருவிகள் இருக்குது. FGS NIRISS சொல்லப்படக்கூடிய 2 கருவிகள். அதில் இந்த FGS அப்படின்னு சொல்லப்படுறது ஃபைன் கைடன்ஸ் சென்சார் அப்படின்னு சொல்லப்படுற கருவி. இந்த கருவியை உருவாக்குனது நாசா கிடையாது, கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் இந்த கருவியை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கருவியோட பிரதான நோக்கம் டெலஸ்கோப்பை ஒரு கரெக்டான ஸ்டெபிலிட்டியோட ஒரு நிலைத்த தன்மையோட வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த NIRISS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியர் இன்ஃப்ராரெட் இமேஜர் அண்ட் ஸ்லிட்லெஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கருவி எக்ஸோபிளானட்ஸோடைய அட்மாஸ்பியரை ஆய்வு பண்ணுறதுக்கும் டிரான்சிட் டேட்டாஸ்களை சேகரிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய கருவி. இதுக்கப்புறம் மொத்த டெலஸ்கோப்போடைய அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சன்ஷீல்ட், ரேடியேட்டர், அதுக்கப்புறம் மல்டி லேயர் இன்சுலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் டெலஸ்கோப்போடைய டெம்பரேச்சரை நிலைத்த தன்மையோடு வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. டெலஸ்கோப்போடைய டெம்பரேச்சர் எப்போவுமே -233 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் எப்போவுமே அது வந்து சூரியனை ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணி ஒரு பகுதியும் இன்னொரு பக்கம் சூரியனை ஃபேஸ் பண்ணாமையே இருந்துகிட்ருக்கும். இதன் காரணமாக அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான அந்த தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த டெலஸ்கோப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய கருவிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிக ஹீட் காரணமாகவோ அதிக குளிர்ச்சி காரணமாகவோ தடைகள் இல்லாமல் செயல்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையும். அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை அவங்க வச்சுருக்காங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது முழுக்க சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தான் செயல்படுது. இதுக்காகவே அந்த டெலஸ்கோப்பில் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு. சூரிய ஆற்றல் மூலமாக அதை மின்சாரமாக மாற்றி அந்த கருவிகள் எல்லாத்தையும் செயல்படுறதுக்கு பயன்படுது. 2 கிலோவாட் மின்சாரத்தை சூரிய ஆற்றல் மூலமாக அந்த சோலார் பேனல்ஸ் மூலமாக உருவாக்க முடியும். இந்த டெலஸ்கோப்போடைய அந்த டேட்டா ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது 68 GB. இப்படி சேகரிக்கப்படக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே நாசாவுடைய டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற அது மூலமாக பூமிக்கு அனுப்பப்படுது. பூமியில் அது ப்ராசஸ் செஞ்சு அதுக்கப்புறம் பல ஆய்வுகள் அது மூலமாக பண்ணப்படுது. ஓவரால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை உருவாக்குறதுக்கு அவங்க பண்ண செலவு அப்படிங்கிறது சுமார் அமெரிக்க மதிப்பில் $10 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 83,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த டெலஸ்கோப்பை உருவாக்கியிருக்காங்க. இப்படி உருவாக்கப்பட்ட அந்த டெலஸ்கோப் 2021 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க நாசா. லான்ச் பண்ணி மறு வருஷம் 2021 பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய L2 அப்படிங்கிற லேக்ரேஞ்ச் பாயிண்ட் 2ல் அதை நிலைநிறுத்தினாங்க. இப்போ வரைக்கும் அது அங்கே இருந்துக்கிட்டு தான் பூமியை சுற்றி வந்துக்கிட்டு பல ஆராய்ச்சிகளை விண்வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த லேக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த L2, L1 அப்படிலாம் சொல்லப்படுறதெல்லாம் என்ன அப்படிங்கிறதே பல பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நிச்சயமாக நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் சீரிஸோடைய 2nd எபிசோடில் நம்ம அடுத்ததாக எந்த டெலஸ்கோப்பை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் அந்த டெலஸ்கோப்பை பேட கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சொன்ன டெலஸ்கோப்பை பற்றி அடுத்து வரக்கூடிய எபிசோடில் இந்த சீரியஸில் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி விண்வெளி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செக்யூரிஷன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பாய் பாய்.